உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுத்தார். அப்போ நாம் துன்பப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? அதனால் இந்த பாடு துன்பங்கள் வழியாக தான் கடந்து போகணும்னு 1 பேதுரு 1 பேதுரு சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவது என்னென்னா, பாடு உண்டு, உபத்திரம் உண்டு, நெருக்கம் உண்டு. ஆனால் அதில் நான் ஜெயிக்கணும், சாதிக்கணும், வெற்றி பெறணும், அதுக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சிலர் பாருங்க, சின்ன காரியம் வந்துட்டாலும் என்னால் ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு விரோதமாக தான் செயல்படுறாங்கன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். சின்ன சின்ன காரியம் கூட உங்களை பாதிக்குதா, சோர்ந்து போக பண்ணுதா, கலங்க பண்ணுதா, உங்களுக்குள்ள வல்லமை இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனைகளை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க, பிரச்சனைகள் பார்த்தா சோர்ந்து போகிறீங்க, பிரச்சனைகளை பார்த்தா டிப்ரெஷன் சொல்லிடுறீங்க. இல்லை, பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்கணும், பிரச்சனைகளை மேற்கொள்ளணும். அதற்கு உங்களிடத்தில் பலன் இல்லை. அந்த வல்லமை தருகிறவர் ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே இறங்கிட்டு ஆவியில் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இவ்வளோண்டு தான் தெரியும், சுலபமாக மேற்கொண்டு போவீங்க. அது உங்களை சேதப்படுத்தவும் செய்யாது. அப்போ பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை தருகிற ஒரு ஆவியானவர். பேதுரு அப்போஸ்தலர் 12 சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுட்டார். யாக்கோபு அவரோடு கூட இருந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கொலை செய்யப்பட்டுட்டார். என்ன தப்புனாங்க? சாராயம் குடித்தாங்களா, திருடினாங்களா, கொலை பண்ணாங்களா? இயேசுவை அறிவித்தாங்க. சுவிசேஷ அறிவித்ததுக்கு கிடைத்த பரிசு அவன் தலை துண்டிக்கப்பட்டது, கொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரி பேதுருவையும் பிடிச்சு ஜனங்களுக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்குது, இந்த யூத மதத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி பேதுருவையும் பிடிச்சு ஜெயிலில் அடைச்சிட்டார். நாளை காலையில் சிறைச்சேதம், பேதுருவை கொல்ல போகிறோம், இந்த இயேசுன்னு புதிய கடவுளை பற்றி சொல்லுகிறான்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ நாளை காலையில் உங்களுக்கு தூக்கு தண்டனைன்னா ராத்திரி தூக்கம் வருமா? யோசித்து பாருங்கள். தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? சும்மாவே சின்ன பிரச்சனைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அது நினச்சி ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை புலம்பி கொண்டு இருக்கிறோம். இது உயிர் போகிற பிரச்சனை. காலையில் கொல்லப்பட போகிறார் பேதுரு. ராத்திரியில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? நல்ல நித்திரை பண்ணுகிறார், தூங்கிக்கிட்டு இருந்தார். சிலர் சொல்லுவாங்க, பேதுரு கெத்செமனே தோட்டத்தையும் தூங்கிட்டார், இங்கேயும் தூங்குறார் அப்படின்னு. இல்லை, அங்கே தூங்குன காரியம் வேறு, இங்கே தூங்குற காரியம் வேறு. இங்கே தூங்கின காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியாருடைய பலன் அவருக்குள்ள இருந்ததுனால, அந்த வல்லமையினால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் நிம்மதியாக தூங்க முடிந்தது. இல்லாட்டா மரண பயம் கலக்கம் தானே இருக்கும். ஆவியானவர் சொல்லிட்டார், பேதுரு ஒன்றும் பயப்படாத,